தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் எண் 988. இன்மை ஒருவர்க்கு இழிவு அன்று சால்வு என்னும் திண்மை உண்டாகப் பெறின். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், சான்றாண்மை என்னும் பெருங்குணம் நிறைய பெற்றவர்க்கு இல்லாத குறை, வறுமை, இழிவு தரக்கூடியதல்ல. இல்லாமையால் அவர்தம் திண்மை குன்றாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், பெருமை மிக்க நல்ல குணம் உடையவர்களுக்கு வறுமை வந்தால் அது அவர்களுக்கு துன்பத்தை தராது, அவர்களது தன்மையையும் மாற்றாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.